கட்டாயமா விஜய் அலை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த தமிழ்நாட்டிலே இல்லைன்னு தான். நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம், எல்லா இடங்கள்லையும் பேசுகிறோம். எங்கே திரும்பினாலும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு. ராஜீவ்காந்தி அலையை இங்கே பார்த்தோம். ராஜீவ்காந்தி இறந்தப்போ ஒரு தேர்தல் வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு அலையை நான் அப்போ இங்கே வர்ற கருத்து கணிப்புகள் மீதே நமக்கு ஒரு சந்தேகம். உண்மைங்கிறது ஒன்றா தானே இருக்கு. பொய் தான் பளபளவா இருக்கும், உண்மை ஒன்றா தான் இருக்கு எல்லா இடத்துலையும். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு உண்மை தான் இருக்கு. அப்போ ஏன் இவ்வளவு வேரியஸ்? எடுத்தவர்கள் தவிர அல்லது எடுக்காமலே பிக்கப் பண்ணுறாங்க. காலையில் ஒரு நண்பரை பார்த்தேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காரு. திமுக கடுமையாக வேலை பார்த்தவர். அவர் காலையில் சொல்கிறாரு, சார் என் ஒய்ஃப்கிட்ட யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டால் அதை பற்றி உனக்கு என்னன்னு கேட்குறா. இந்த பையன் பின்னாடியும் ஓடுறான் சார். ஓட்டு போட போகும்போது விஜய்க்கு தான் போடணும், விஜய்க்கு தான் போடணுமான்னு. இதை மாற்றினது யாருன்னா அந்த பெண்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் தான் மாற்றிருக்காங்க. அப்போ நம்ம 4ஆம் தேதி வரைக்கும் காத்து. ஏன்னா இப்போ இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் என்ன காப்பாற்றிருப்பான், அவன் கோயிலுக்கு வர்றன்னு கூட வேண்டிய இல்லையா? ஏன்னா இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு கலைஞரே மஞ்சள் துண்டு போட்டாருங்கிறதுக்கு அந்த கட்சிக்காரருக்கு பல பேருக்கு தெரியும். அவர் ஒரு ஜோதிடர் சொல்லி தான் அந்த திருச்சிக்கு போகும்பொழுது தான் ஒரு கோயிலில் சர்ச்சில் முடங்காலிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணேன். அப்படியே ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போறாரு, பக்கத்தில் அப்படியே ஒரு தர்காவுக்கு போறாரு. இப்போ ஒரு எல்லா மதத்தையும் சம்மதம்னு நினைச்சு தான் செய்யறாரு. அவர் என்னமோ திடீர்னு எலெக்ஷனுக்கு பிறகுதான் அவர் இந்து கோயிலுக்கு போனாருன்னு. தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை ஒரு பெரிய எண்ணிக்கையோட அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வைங்களேன், எதிரில் இருக்கிற கட்சிகள் ரொம்ப பலமான அவங்க எல்லாத்தையுமே பிரயோகிக்க ஒன்றும் பணத்தால் அடிக்கல, இல்லைன்னா மிரட்ட. ஏன்னா இப்போ சினிமாவில் ரிட்டையர் ஆகிட்டு வந்திருந்தாருன்னா ரைட்டு ஏதோ வந்தது பரவாயில்லன்ட்டு போயிடலாம். சினிமாவில் அவர் சொன்ன மாதிரி உச்சத்தை விட்டுட்டு வர்றாரு. அப்போ இங்கே ஜெயிச்சே ஆகணும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அந்த ஃபீவர் தமிழ்நாட்டில் குறையவே இல்லை. இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் ரிசல்ட் வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் எல்லாரும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க. இன்னொரு புறம் தாவேக்காக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அந்த அலை தமிழ்நாட்டில் விஜய் அலை வந்துதா? கட்டாயமா விஜய் அலை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த தமிழ்நாட்டிலே இல்லைன்னு அர்த்தம். ஓகே. நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம், எல்லா இடங்கள்லையும் பேசுகிறோம். எங்கே திரும்பினாலும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிற மக்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது விஜய் அலைன்னு ஒன்று இங்கே இருக்குது. நான் ராஜீவ்காந்தி அலையை இங்கே பார்த்துருக்கேன். ராஜீவ்காந்தி இறந்தப்போ ஒரு தேர்தல் வந்துச்சு. ராஜீவ்காந்தி அலைன்னே அந்த எலெக்ஷன் போச்சு. அதே மாதிரி நினச்ச மாதிரி ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது கூட்டணி வச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு அலையை நான் பார்க்குறேன். அப்போ இங்கே வர்ற கருத்து கணிப்புகள் மீதே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிரும்னு சொல்லலை. அந்த அளவுக்கு முதல் தேர்தலே அவர் பிடிப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. அதே நேரத்தில் திமுக மீது ஒரு பெரிய அதிருப்தி எல்லாம் இல்லை. 1-2 குறைகள் இருக்கலாம், பிரேமலதா சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரே அடியாக இந்த ஆட்சியை கழுவி ஊற்றணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. அப்போது இந்த போட்டி இருக்குல்ல, இது ஒரே அடியாக தாவேக்காவை கொண்டு ஆட்சி கட்டில் உட்கார வச்சிருக்கோம்னு நான் நம்பலை. ஆனால் இப்போ இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஒரு அண்டர் எஸ்டிமேட் படுது இல்லை. 2 சீட்டு வருவார், 10 சீட்டு வருவார், அது இல்லை. அது எனக்கு தெரிந்து ஒரு 20லேருந்து 30 அல்லது 30லேருந்து 40 அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை அது இங்கே கருத்து கணிப்புகள் நேர்மையாக இருந்ததுன்னு வைங்களேன், ஆல்மோஸ்ட் எல்லா கருத்து கணிப்பும் ஒன்றா தான் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 8 நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. இந்த 8 நிறுவனங்களில் 3 பேர் 4 பேர் திமுகங்கிறாங்க, 2 பேர் அதிமுகங்கிறாங்க, ஒருத்தர் தாவேக்காங்கிறாங்க. ஸோ அப்போ இது எதன் அடிப்படையில் எடுக்கப்படுது? உண்மைங்கிறது ஒன்றா தானே இருக்க முடியும். பொய் தான் பளபளவா இருக்கலாம், உண்மை ஒன்றா தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு உண்மை தான் இருக்கும். அப்போ ஏன் இவ்வளோ வேரியேஷன் வருது? அப்போ எடுத்தவர்கள் தவிர அல்லது எடுக்காமலே குக்கப் பண்ணுறாங்களா? இப்படிலாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மே 4ஆம் தேதி வருகிற ரிசல்ட்டு தான் நாம் முடிவு அதை பற்றி பேசணும். அதுக்கு முன்னால் வருகிற எதையுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கோங்க. விஜய் அவர்கள் இந்த 30லேருந்து 40 தொகுதிகள் ஜெயிப்பாருன்னு சொல்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய தொகுதிகள் ஜெயிப்பாருன்னு சொல்கிறாங்க.
ஆனா அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல சார், விஜய் அவர்கள் வந்து 30% ஓட் பேங்க் வந்து வாங்குவார்னு வந்து சொல்றாங்க. இது எப்படி சார் சாத்தியம்? ஏன்னா இப்ப திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ரொம்ப ஓட் பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அதை இப்போ ஒரு கட்சி தோக்குதுன்னா ஒரு 2% டிஃபரெண்ட்ல தான் வந்து தோப்பாங்க. அதான் கடந்த காலத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் எலெக்ஷன்ல வந்து போட்டிடுறாரு. அப்படி இருக்கும்போது 30% வந்து எப்படி சாத்தியமாகும் சார்? அதுதான் இப்போ என்னன்னா, இப்போ காலையில் ஒரு நண்பரை பார்த்தேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கார். திமுகவுக்காக கடுமையாக வேலை பார்த்தவர் அவர். திமுகவில் பொறுப்புல இல்லைன்னா கூட ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது திமுகவுக்காக பம்பரமாக சொல்லுவார். அவருடைய மனைவி, அவங்க வீட்டில் 2 ஓட்டு தான். ஒரு பையன் இருக்கான், இப்போ தான் 9th படிச்சுட்டு இருக்கான். ஓகே. அவர் காலையில் சொல்கிறாரு, சார் என் ஒய்ஃப்கிட்ட வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டால் அதை பற்றி உனக்கு என்னன்னு கேட்குறா. இந்த பையன் வந்து பின்னாடியே ஓடுறான் சார், ஓட்டு போட போகும்போது விஜய்க்கு தான் போடணும், விஜய்க்கு தான் போடணுமான்னு மிரட்டிகிட்டே ஓடுறான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரம். அநேகமாக எல்லா ஊர்கள்லையும் பேரனோ பேத்தியோ பிள்ளையோ அக்கா பிள்ளையோ இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற குடும்பமோ அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற குடும்பமோ இந்த பிள்ளைகளுடைய வற்புறுத்தலுக்காக ஒரு வேலையை செய்கிறாங்க. அது பெரும்பாலும் பெண்கள் செய்கிறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நீங்க மே 4ஆம் தேதி பார்க்க போறது. அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற இந்த எக்ஸிட் போல் எல்லாமே நீங்க யார்கிட்ட, நீங்க வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற பொம்பளைகிட்ட போய் கேட்குறீங்க. இல்லை எங்கேயோ கடத்தருக்கு வர்றவங்க, அங்கே நிற்கிறவங்க, இங்கே நிற்கிறவங்கள்ட்ட கேட்குறீங்க. ஆனால் இதை மாற்றினது யாருன்னா அந்த பெண்கள் தான். வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் தான் மாற்றிருக்காங்க. அப்போ நம்ம 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும். இது எல்லா இடங்கள்லையும் இப்போ நான் சொன்ன நிலவரம்ங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் இதுதான் நடந்துருக்கு. அதே மாதிரி விஜய் வந்து இந்த குழந்தைகளை வந்து தப்பா வழி நடத்துறாரு வந்து சொல்றாங்க சார். ஓட்டுன்றது அவங்களுடைய பெற்றோரோட உரிமை. இது வந்து குழந்தைகள் மூலமா வந்து அவங்கள வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க வந்து சொல்றது வந்து தப்பான ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கட்டாயமா அது தவறு தான். அதை நம்ம வந்து ஒரு நேர்மையான முறையில் அணுகுனா அதை நம்ம ஏத்துக்க முடியாது. ஆனால் என்னுடைய ரசிகர்கள் இவங்க தான் இருக்காங்க. அப்போ நீங்க வந்து சொல்லுங்க, பெரியவங்கள்ட்ட, சித்தப்பாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, மாமாட்ட சொல்லுங்க, தாத்தாட்ட சொல்லுங்கன்னா அவர் சொல்றாருல்ல, இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கு என்னன்னா நம்ம இறங்கிட்டோம், ஜெயிச்சாகணும். இதுல வந்து நம்ம தோல்வி அடைஞ்சோம்னா நம்முடைய எதிர்காலத்துக்கு ரிஸ்க்கு. ஏன்னா இப்போ சினிமாவில் ரிட்டையர் ஆகிட்டு வந்திருந்தாருன்னா ரைட்டு ஏதோ வந்தது பரவாயில்லன்ட்டு போயிடலாம். ஆனால் சினிமாவில் அவர் சொன்ன மாதிரி உச்சத்தை விட்டுட்டு வர்றாரு. அப்போ இங்கே ஜெயிச்சே ஆகணும். அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ ஒரு கணிசமான வாக்கு வங்கியை இங்கே காமிச்சே ஆகணும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் நாம் வந்து இந்த வாக்கு வங்கியை அறுவடை செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரி. ஆனால் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸ் இருக்கா அதுலன்னா இல்லை தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி மற்ற கட்சிகளாக இருக்காங்க, இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. அப்போ விஜய் மட்டும் கோவிலுக்கு போகிறாரு, கட்சியோட மீட்டிங் நடத்துறாரு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது சார் நமக்கு. இல்லை அது வேணும். அது எப்படி சொல்றதுன்னா நம்ம பயத்தில் இருக்கிறது காமிச்சிக்காம இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல சார், அந்த மாதிரி ஏதாவது பண்ற மாதிரி? இல்லை அப்படி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இன்னொன்று கோயிலுக்கு போய் பிரார்த்தனைங்கிறது அவருக்கு நிறையா இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் என்ன காப்பாற்றிருப்பான், அவன் கோயிலுக்கு வர்றன்னு கூட வேண்டியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் எல்லா இடங்கள்லையும் பயப்படுறாருங்கிறத கண்கூட பார்க்குறோம். இப்போ இங்கே சென்னையிலே வந்து பல இடங்களில் ஒரு மாதிரி மக்கள் திரண்டு ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே அதை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடுறாரு, நம்ம இதில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அந்த பயத்தோடு ஒரு தேர்தலை அணுகிறவர் நிறைய பிரார்த்தனைகள் இருக்கும். அது நீங்கள் வந்து இயேசுகிட்ட தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் யாரையெல்லாம் நம்புகிறாரோ எல்லா கடவுள் மீதும் வைக்கலாம். இப்போ நம்மளே வந்து வீட்டில் ஏதாவது பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மசூதி கூட்டு போய் மந்திரிக்கிறோம். நமக்கும் இஸ்லாமுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு நம்பிக்கை தானே. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து திருச்செந்தூருக்கு வேண்டியிருக்கலாம், சாய்பாபாவுக்கு வேண்டியிருக்கலாம், மாரியம்மன் கோயிலுக்கு வேண்டியிருக்கலாம், போறாரு அவரு. அது அவருடைய சுதந்திரம். நீங்க வந்து எலெக்ஷனுக்கு பிறகு வெளியில வரீங்கன்னு நம்ம யாரும் கேட்க முடியாது. அதே மாதிரி வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை ஒரு பெரிய எண்ணிக்கையோட அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வைங்களேன், எதிரில் இருக்கிற கட்சிகள் வந்து ரொம்ப பலமான கட்சிகள், அவங்க வந்து எல்லாத்தையுமே பிரயோகிக்கக்கூடும். ஒன்றும் பணத்தால் அடிக்கலாம், இல்லைன்னா மிரட்டலாம். இது ரெண்டுமே நடக்கும். அப்போ இவர் நிறுத்தின எல்லாருமே வந்து வெயிட்டான ஆட்களானா இல்லை, பல ஊர்களில் ரொம்ப ரொம்ப சாதாரண ஆட்கள் நிறுத்திருக்காரு. ஜெயிச்சே வந்துடுறாங்கன்னு வைங்களேன், நாளைக்கு அவங்கள அப்படியே கொத்த தூக்கிட்டு போயிடலாம். நீ எனக்கு ஆதரவு கொடு, ஒரு 10 பேர் வாங்க, 20 பேர் வாங்கன்னு தூக்கிட்டு போயிடலாம். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை நடக்காமல் இருக்கணும்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு
மைண்ட் அளவில் அவங்கள டியூன் பண்ணணும். இதெல்லாம் நடக்கும், பார்த்துக்கோ, கவனமா இரு, நாம தான் ஜெயிப்போம்னு சொல்லி அனுப்பணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. நம்முடைய கட்சிக்காரர்களுக்கு நாம நம்பிக்கையை கொடுக்கலன்னா வேற யார் கொடுக்க முடியும்? ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வேட்பாளர், நான் பேரை சொல்ல விரும்பல, 1.5 கோடி ரூபாய் வெளியில கடன் வாங்கியிருக்காரு. இந்த தேர்தலில் விஜய் கட்சியில் இருக்கிற நபர் 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்றாரு. அவருக்கு மனசு திக்கு திக்குன்னு இருக்கும்ல, ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்ற? அப்போ இவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க மன ரீதியா அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். இந்த முறை தோத்தா கூட நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்போ எல்லாமே சேர்ந்துதான் அவர் இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு. அதனால அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இல்லை சார், இப்போ இந்த கோவிலுக்கு போகிறதான் எலெக்ஷன் முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து இந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து கிடைச்சிருக்காது. பாருங்க எவ்வளோ தெளிவாக வந்து விஜய் வந்து எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போறாரு அப்படின்ற விமர்சனம் வருது. இல்லைங்க, ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயத்த எதையோட நம்ம முடிச்சு போட முடியாது. இப்போ அவரு இப்போ திருச்சிக்கு போகும்பொழுது தான் ஒரு கோயிலில் சர்ச்சில் முடங்காலிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணார். அப்படியே ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போறாரு பக்கத்தில், அப்படியே ஒரு தர்காவுக்கு போறாரு. அப்போ அவர் எல்லா மதத்தையும் சம்மதம்னு நினைச்சுதான் செய்யறாரு. அவர் என்னமோ திடீர்னு எலெக்ஷனுக்கு பிறகுதான் அவர் வந்து இந்து கோயில்களுக்கு போனாருன்னு ஒரு புறப்பாண்டா பண்றாங்க. அன்னைக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போனாரு, அது என்னது? அதனால அதெல்லாம் ரொம்ப விஜய் பிடிக்காதவர்கள் அவர் மீது ஏதாவது குறை சொல்லணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. அதான் சார், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் விஜய் வந்து இந்த ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் பண்ணாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க விஜய் வந்து இந்த மாதிரியான ஒரு நபர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் பண்றாங்க. அதான் சங்கி இந்த ட்ரோன்ல வந்து அந்த பிராண்ட் பண்ணுங்க. சாமி கும்பிட்றவங்க எல்லாம் சங்கின்னா நீங்களும் நானுமே சங்கியா இருக்கணும் இல்லையா? நான் எங்க குடும்பமே எனக்கு கடவுள் பக்தி உண்டு, என் குடும்பத்துக்கு உண்டு, நாங்க சங்கியா இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நாங்க பெரியாரையும் கும்பிடுவோம், பெருமளையும் கும்பிடுவோம். அதுதான் எங்களுடைய பழக்கம். இவரு விஜய் என்ன சொன்னாரு? பெரியாருடைய சமூக நீதியை ஏத்துக்கிறோம், ஆனால் கடவுள் மறுப்பை நாங்க ஏத்துக்கலன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. அவரை இப்ப மறுபடியும் அதையே கொண்டு வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சாமி கும்பிட்றவங்க எல்லாம் சங்கியா என்ன? அது நீங்க வேணா வெளியூர்ல எங்கேயாவது வச்சுங்க, வெளி மாநிலங்கள்ல வச்சுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நாங்க எல்லா கோயில்களுக்கும் போவோம், எல்லாத்தையும் கும்பிடுவோம், மதவாதத்தை எதிர்ப்போம். அதுதான் எங்களுடைய அடிப்படை கோட்பாடு. முன்னாடி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க சார், விஜய் வந்து இந்த ஜோசியத்துல வந்து ஆர்வம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த வந்து பேசியிருந்தீங்க. அப்ப அந்த வந்து ஒரு பெரிய விவாதமா வந்து மாறி இருந்தது. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஜோசியர் பேச்சு கேட்டுதான் விஜய் அவர்கள் வந்து பண்றாருன்னு அந்த விமர்சனம் வருது சார். அந்த மதியத்துல அந்த மீட்டிங் போறாரு சார், அதுவே இந்த ஜோசியர் சொன்னதுனாலதான் அந்த மீட்டிங் போறாரு. அப்போ வந்து ஏதோ சுபமுகூர்த்த நாள், சுபமுகூர்த்தம், அந்த டைம்ல தான் அந்த மீட்டிங்கே பண்றாங்க அப்படின்ற விமர்சனம் வருது சார். இல்லைங்க, எல்லாருமே வந்து ஜோதிடத்தின் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. பல இங்க வந்து பகுத்தறிவை விதைத்த தலைவர்களே ஒரு கட்டத்துல ஜோதிடத்தை நம்ப ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கலைஞரே மஞ்சள் துண்டு போட்டாருங்கிறதுக்கு அந்த கட்சிக்காரர்களுக்கு பல பேருக்கு தெரியும். அவர் வந்து ஒரு ஜோதிடர் சொல்லி தான் அந்த மஞ்சள் துண்டை அவர் போட்டாரு. அது குருவின் ஆதிக்கம்ங்கிறதுனால அதெல்லாம் பண்ணார் அவர். ஸோ அதனால இங்க பகுத்தறிவாளர்கள் பல பேர் வந்து ஒரு கட்டத்தில் கடவுளை நம்ப ஆரம்பிக்கிறாங்க, இது போன்ற மூட நம்பிக்கைகளை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்குமே தவிர, அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து நமக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் செய்யறது. முழுக்க முழுக்க அது ஒர்க் அவுட் ஆகும்னா ஆகாது. ஏன்னா திருச்செந்தூருக்கு விஜய் போயிட்டு வந்த மறுநாள் எடப்பாடி பழனிசாமியோட குடும்பம் போகுது. அப்போ முருகன் என்ன பண்ணுவாரு? யாருக்கு அருள் கொடுப்பாரு? அந்த இக்கட்டான சூழ்நிலையில முருகனே கொண்டு போய் தள்ளுறாங்க. அப்ப நீங்க வந்து உங்களுக்கான உழைப்புங்கிறது தனி, கடவுள் நம்பிக்கைங்கிறது நமக்கான தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவது. அது வந்து விஜய் அவர் ஒரு ஜோதிடரின் அறிவுரையின் பேர்ல சில விஷயங்களை செய்யறாரு. அதை நம்ம தவறுனே சொல்ல முடியாதுங்கிறனா, அது தனிப்பட்ட அவங்களுடைய உரிமை. இப்ப மத்தியானத்துல ஏன் போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து வெளியூர்களில் தங்க மாட்டேங்கிறாரு. அதுதான் பிரச்சனை. இப்ப காலையில வந்து ஒரு தனி விமானத்தை எடுத்துட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போறாரு. அவருக்கு மாலை 4 மணிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த போற வழியெல்லாம் கூட்டம் நிக்குது. அது மத்தியானம் ஆயிடுச்சு. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? 4 மணிக்கு மேலதான் அவர் கூட்டத்தையே நடத்திருக்கிறார் பல ஊர்கள்ல. 4 to 6 தான். பட் போற நேரம் வந்து மதியமா இருக்கு. அப்ப இந்த உச்சி வெயில்ல நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு எந்த ஜோசியரும் சொல்லல. போற நேரம் அப்படி இருக்கு, அவ்வளவுதான். அதனால ஜோசியத்தை அவர் முழுக்க முழுக்க நம்புறாரு நம்பலங்கிறதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விவகாரம். அதை வந்து நீங்க பொதுவெளியில் திணிச்சாருன்னு வைங்களேன். இப்ப என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே நெத்தியில விபூதி வச்சுட்டு தான் வரணும்னு அவர் சொன்னாருன்னு வைங்க. இப்ப என் கட்சியில இருக்கிற வேட்பாளர்கள், நாளைக்கு நான் வேட்பாளர் கூட்டம் போடுறேன், 233 தொகுதியை சேர்ந்த வேட்பாளர்கள் வராங்க.
எல்லாம் நெத்தியில விபூதி வச்சுட்டு வா, இல்லைன்னா கழுத்துல சிலுவை போட்டு வான்னு அவர் சொன்னாருன்னு வைங்க, அதை நீங்க விமர்சனம் பண்ணலாம். ஓகே. அது அவரு ஒண்ணு போட்டு வர்றாரு, அவர் துண்ணூறு பூச்சிருக்கிறாரு, சந்தனம் வச்சிருக்கிறாரு, குங்குமம் வச்சிருக்கிறாரு, நெத்தியில அல்லது கழுத்துல சிலுவை போட்டு, அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட உரிமை. மற்றவர்களை வலியுறுத்துகிறாராங்கிறத வச்சுதான் அது சரியா தவறாங்கிற முடிவுக்கே நம்ம வர முடியும். ஓகே சார். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்படி வருது நமக்கு தெரியாது சார். இப்போ எப்படி இருந்தாலும் விஜய் வந்து ஒரு 40 தொகுதியில் ஜெயிச்சாருன்னா அவர் தான் வந்து கிங் மேக்கரா இருப்பார்னு வந்து சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கு போறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அங்க வந்து இந்த துணை முதலமைச்சர் பொறுப்பு வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது. அதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா நிறைய விமர்சனம் பண்ணிட்டாரு அதிமுக குறித்து. இல்லை அப்படி கிடையாதுங்க. இப்போ நீங்கள் தேர்தல் கூட்டம் உடன்பாடு வச்ச பல கூட்டணிகளை பாருங்களேன். இப்போ பிரேமலதா வந்து தமிழக முதல்வரை பேசாத பேச்சா, தமிழக அரசை பற்றி திமுக அரசை பற்றி பேசாத பேச்சா, அவங்க சேர்ந்துட்டாங்கல்ல, கூட்டணியாக வந்துட்டாங்கல்ல. அப்போ இங்கே வந்து எவ்வளவு நீங்கள் தவறாக பேசினாலும், அடுத்தவர் மனம் புண்படும்படி பேசினாலும், கூட்டணின்னு வரும்பொழுது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. நீங்கள் டிடிவி தினகரன் இபிஎஸை பற்றி பேசாத பேச்சாங்க, என்னென்னவோ பேசினாரு, பக்கத்தில் உட்காந்து அண்ணன் தம்பின்னு பேசிக்கலையே அவங்க. அதனால இதெல்லாம் தமிழக அரசியல் இல்லை, இந்திய அரசியலுக்கு ஒன்றும் புதுமையான விஷயம்லாம் கிடையாது. கூட்டணின்னு வரும்போது எல்லாமே மாறிப்பாங்க. அதனால நாளைக்கு அப்படி ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா விஜய் மாறிக்க போறாரு, அவ்வளவுதானே. இதுல இன்னொன்னு என்னன்னா, அங்க பிஜேபி இருக்கு, என்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன கூட்டணியோட அவர் போவாராங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அதுக்காக திமுக பக்கமும் வர முடியாது. அப்போ இது ரெண்டுல எதுங்கிறது தான், மிகை நாடி மிக்க குழல்றாங்கல்ல, இதுல எது சரியோ அதை செய்ய போறாரு அவரு. அதற்கு அவர் 40 சீட்டு வாங்கணும், அது வாங்குறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே இந்த தமிழ்நாட்டு அரசியல் வந்து 2 முனை போட்டியா தான் சார் இருந்தது. ஒன்னு அதிமுக இருப்பாங்க, இல்ல திமுக வந்து இருப்பாங்க. அந்த 3வது முனையா வந்து விஜய் வந்து ஒரு மாபெரும் சக்தியா வந்து ஒரு பயத்தை வந்து 2 கட்சிகளுக்கும் வந்து காமிச்சிட்டாரா சார்? அது எலெக்ஷன் அதுல என்ன சந்தேகம்? பெரிய பயம். அவங்க வேணா அதெல்லாம் கிடையாது, நாங்க தான் அப்படிலாம் சொல்லிக்கலாம். ஆனால் யதார்த்தம்ங்கிறது அது கிடையாது. இல்லை, நீங்க 30% ஒரு கட்சி ஆரம்பிச்சு பிடிக்கும்னு பேசுறதே பெரிய விஷயங்க. விஜயகாந்தே அவ்வளோ பெரிய ஃபோர்ஸா வந்தாரு, அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினாரு, ஒரு சீட்டு தானே ஜெயிச்சாரு, 8.5% தானே வந்தாரு. ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு வந்து 30% 35% வரும்னு சொல்றாங்களே, அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, கருத்து கணிப்புகள் சொல்லுது. அப்போ அவ்வளோ பெரிய வாக்கு வங்கி ஒருத்தர் கொண்டு வராருன்னா எங்கேருந்து கொண்டு வர்றாரு? திமுகவிலேருந்து கொஞ்சம், அதிமுகவிலேருந்து கொஞ்சம், நாத்தாக்காவிலேருந்து கொஞ்சம், எல்லாத்தையும் அப்படி வழிச்சு தானே எடுத்துட்டு வர்றாரு. அப்போ அவங்களுக்கு அது பாதிப்பு தானே. பாதிப்பு இல்லைன்னு வேணா அப்படியே சொல்லிக்கலாம், எனக்கு புளியை பார்த்து பயம் இல்லைன்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனால் பயம் உள்ளுக்குள்ள இருக்குல்ல, அது கட்டாயமா அதை உருவாக்கிட்டாரு அவர். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார்.